ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் ஃபேவரட்டான பரோட்டா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மைதா மாவு 2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக ஆப்ப சோடாவும் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் 1 கப்பு கெட்டியாக எடுத்திருக்கேன். பாக்கெட் பால் இல்லைன்னா பசும்பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். நார்மலாக பரோட்டானாலே நம்ம சுகர் சேர்த்துக்கணுங்க. 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். இதில் ஆயில் தான் சேர்க்கணுன்னு இல்லை, நம்ம பட்டர், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு. முட்டை, எண்ணெய், ஜீனி, உப்பு, ஆப்ப சோடா இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலையும் சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாம் எல்லா மாவையும் ஒன்றா பிசைஞ்சிக்கலாம். மாவு எல்லாத்தையுமே நாம் ஒன்று சேர்த்தாச்சு. இப்போது இது மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணாதாங்க மாவு நம்மளுக்கு சாஃப்டாக வரும். ஓரளவுக்கு நம்ம நல்லா மாவை பிசைஞ்சாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மாவை பிசைஞ்சு நம்ம திரும்பவும் ஒன்று சேர்த்துடலாம். ஒரு சுத்தமான துணியை தண்ணியில் பிழிஞ்சு மாவை கவர் பண்ணிடுங்க. மாவை மினிமம் 2 to 4 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அந்த மேலே போட்டிருக்க துணியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். மாவை 2 மணி நேரம் ஊற வைக்கலாம், இல்லை நீங்கள் இன்னும் கூட ஊற வைக்கிறதுனாலும் ஊற வச்சுக்கலாங்க. நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சதுலேயே நம்மளுக்கு மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெயை நம்ம நல்லா கையில் தடவிட்டு இப்போ மாவை உருண்டை பிடிச்சிடலாம். ஒரு பரோட்டாவுக்கு தேவையான அளவு மாவை எடுத்து இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் வரும். எப்போதுமே மாவை பிசைஞ்சிட்டு நம்ம 2 மணி நேரம் எப்படி ஊற வச்சுருவோம், அந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு உருண்டை போட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே சாஃப்டாக வருங்க. நாம் எடுத்து வச்சுருக்க உருண்டைகள் மேலே இது மாதிரி எண்ணெயை தடவி விட்டு அதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சாலே போதும். அது நல்லாவே ஊறி நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். நார்மலாக பரோட்டானாலே எல்லாருமே ஈஸ்ட்டு சேர்ப்பாங்க. நாங்கள் அது மாதிரி எதுவும் சேர்க்கலை. மாவுக்கு எண்ணெய் தடவியாச்சு. நாம் இப்போ இதை ஊற வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த மாவை தொடுறேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நாம் பரோட்டாவை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். பரோட்டா மாவை எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இழுத்து தேய்க்கணும், நல்லா தகடு மாதிரி வர்ற அளவுக்கு. இப்போது நம்ம சமமாக தேய்ச்சிட்டு பரோட்டாக்கு மேலே நம்ம லைட்டாக எண்ணெய் தடவி விடணுங்க. எதுக்காக எண்ணெய் தடவுறோன்னா நம்ம வீசும்போது பரோட்டா பீயாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் தடவுறோம். இப்போ நம்ம வீச ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வீச வீச மாவு நம்மளுக்கு இழுத்து தான் கொடுக்குமே தவிர ஓட்ட விழாது. சில பேர் மாவை இது மாதிரி வீசாமல் கையாலையுமே வீசுவாங்க. ஆனால் அதுக்கு இதுக்குமே ஒரே டிஃப்ரெண்ட்டு தாங்க. மாவை நாம் இப்போ சுற்றி விட்டுடலாம். இப்போது நாம் எல்லா மாவையுமே இது மாதிரி சுற்றி அதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சா போதும். 10 மினிட்ஸ் தான் ஊற வச்சோம். இப்போ அதிலே பாருங்கள் நம்மளுக்கு நல்லா மாவு ஊறி ஏர் பபிள்ஸ் வந்திருக்கு. எப்போதுமே பரோட்டாக்கு நாம் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி தான் கையாலேயே அமுக்கி விடணும். சப்பாத்தியை நம்ம தேய்க்கிற மாதிரி தேய்ச்சோம்னா நம்மளுக்கு அந்த லேயர் கிடைக்காது. இப்போ நம்ம கையாலேயே அமுக்கி விடுறதுனால அந்த லேயர் அப்படியே இருக்குது. இன்னும் கூட நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம், நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. லேயர் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ கல்லை நம்ம நல்லா அலசிட்டு அடுப்பில் வச்சிடலாம். கல் காஞ்சதும் இப்போ நாம் இந்த பரோட்டா மாவை எடுத்து அடுப்பில் போட்டுடலாம். எப்போதுமேங்க பரோட்டா போடுறதுக்கு முன்னாடியோ போட்டதுக்கு அப்புறமோ நம்ம எண்ணெய் விடவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஃபஸ்ட்டே எண்ணெய் விட்டுட்டோன்னா நம்மளுக்கு அந்த மொறுமொறுப்பு வராதுங்க. இது மாதிரி நம்ம நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா முதல்ல வேக விடணும். இப்போ பரோட்டா வெந்து வரையிலேயே நம்மளுக்கு அந்த லேயர் நல்லா அடுக்கடுக்காக தெரியுது பாருங்கள். நம்ம பரோட்டா இப்போ நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்குற ஸ்டேஜ் இது. இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம ஆயில் விட்டுக்கலாம். திருப்பி போட்டு இன்னொரு தடவை நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா தாங்க நம்மளுக்கு பரோட்டா சாஃப்டாகவும் இருக்கும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். நம்ம பரோட்டா வெந்துருச்சு. இப்போ நாம் இறக்கிடலாம். பரோட்டாவை நம்ம இறக்குனதும் அடிப்போம் இல்லையா, அப்படி அடிக்கும்போது நம்ம 2-3 பரோட்டாவாக இது மாதிரி சேர்த்து அடித்தாதாங்க நம்மளுக்கு அது நல்லா இன்னும் சாஃப்டாகும்.
இப்போ பாருங்கள், நம்ம அடித்ததுக்கு அப்புறமும் அந்த பரோட்டா லேயர் கலையாமல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பரோட்டாவோட சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி தாங்க இருக்கும். நம்ம பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.